வேலை பாக்குற நல்லா குனிஞ்சு வேலையை பாக்குறேன் நம்ம வேலை. ஏய் ஏன்டா அப்படி பாம்பு கடிச்சு பதறி போய் வர? ஆமா ஏற்கனவே போன வருஷம் திரும்பி வந்திருக்கு. ஐயா லெட்டர் போட்டுருக்காருயா. தம்பியா? உங்க தம்பி. அதுக்குள்ள சும்மா பார்த்தேன். நீயா படிச்சிடா? நானா? நீங்க படிங்கயா? இல்லடா நான் படிச்சா வேகமா படிச்சிருவேன். நீ படிச்சா நல்லா நிறுத்தி நிதானமா படிப்பல. நானும் ரொம்ப வேகமா படிச்சிருவேன். அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராச அவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது. நல்லா எழுதிருக்கானே. நீங்கள் அனைவரும் நலமா? நலம் நலமறிய ஆவல். அதுபோக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான். அதுபோக அவன் மாடு மேய்க்கும் போது அவனுக்கு வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து, பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து அவன் போட்டுக்காரியா. அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக அவனை கயிற்று கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சு மெத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு, நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும். ஏண்டா மொத்தமே 4 வருடம் இருக்கு? 4 வருடம். ஆனா கூட்டத்தில் எழுதியிருக்காரு அவரு. கூட்டெழுத்தா? அதுடா கூட்டெழுத்து? நான் படிச்சிருக்கல கூட்டெழுத்து. அந்த டீச்சர்ட்ட அப்படிதான் எழுதிருப்பாங்க. கேளுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா போகுது. தம்பி இவ்வளவு விஷயம் எழுதிருக்கானே, நீ ஒரு தடவை தானே பார்த்த? ஐயா உங்களுக்கும் படிக்க தெரியல, அப்புறம் படிக்கிற ஏன் மேலையும் சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம்? நீங்க படிக்க தேவையா? இல்ல படிக்கல. இல்ல வாங்க கோபால ஐயா. என்னங்க ஐயா? நீங்க வரீங்க? நீங்க ஐயா கூப்பிடுறாரு. அன்னைக்கு நீ கூப்பிட்டு வந்தல. பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு, என்னமோ லொல்லு பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு நீ கூப்பிட்டல? ஐயா இந்த லெட்டர் படி. என்ன எழுதிருக்கான்? அண்ணனுக்கு தம்பி எழுதுவது. அண்ணனுக்கு இல்ல இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது இல்லையா? கூட்டெழுத்து சுருக்கெழுத்து என்னடா படிச்ச? படி. நான் நலமாக வந்து சேர்ந்தேன். அப்பா அம்மா நலமா? அப்பாவுக்கு வேலைக்கு மாத்திரை கொடுக்கவும். 2 நாட்களாக எனக்கு ஜலதோஷம். ஐயா உனக்கு நில்றா. ஒருத்தர் நில்றா. சும்மா நில்றா. இதுல தம்பி பச்சைக்கிளிக்கு பைக் வாங்கி தர சொல்லிருக்கா? போடலையே. போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்டை இல்லைங்களே. தொப்பி அதெல்லாம் ஒண்ணும் எழுதலைங்க. நல்லா படுறா. கேட்டுட்டு இருக்கல. அப்புறம் பச்சைக்கிளி வெயில வேலை செஞ்சா கருத்து போயிடுவான்னு படுத்துக்கிறதுக்கு ஏசி ரூம்பு போடவே இல்ல. இவனை பத்தி ஒண்ணுமே எழுதலையா? பச்சைக்கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சா? அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி. தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிட்டு யாருக்குடா படிக்க தெரியல? ஊரா சேட்டை போட்டிருக்கேன்னு பாக்குறியா? வேலை கிடைக்கல வெறுப்புல இருக்கிறேன். படிக்கலையா? எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேக்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போற கேட்கிறேன். விளங்குமாடா? போடா போய் வேலை வெட்டிந்தா பாருங்கடா. கேட்கிறா டீட்டியல். ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் சும்மா இருடா. இல்லப்பா, மேட்டூர்ல இருந்து தப்பிச்சு ராசா வச்ச வழியா ஒரு முதலையா? அட முதலைக்கு பிறந்தவனை இந்த முதலே சொல்லக்கூடாதா? பாதியில வந்து நின்று அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம அலமோதிக்கிட்டு இருக்கேன். இப்ப முதலைங்கிறேடா பொல்ல மாதிரி பேர கத்தாதா. அவன் சத்தத்தை கட்டு முதல்ல வேலை வந்துட போகுது, கொஞ்சம் சும்மா இருடா. ஆஹா மாட்டிக்கிட்டான். லேசா சத்தம் போட்டதுக்கே இந்த பதறான். கார் வரட்டும், இன்னைக்கு கவுத்துற வேண்டியதுதான். முதல்ல வர்ற கட்டாம சொல்லாமல உன்னை இருடா. நிக்கிட்டே உன் மண்டே உடச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கிறேடா.